வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி. அதுலேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் இருந்து தான் அந்த கோரிக்கையும் வருகிறது. ஆமாம், தென்காசி செங்கோட்டை இந்த பகுதியிலிருந்து தான் அந்த கோரிக்கை. பெரும்பாலும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ரயிலில் அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க நேராக மதுரைக்கு வரணும். மதுரைக்கு வந்து தான் அந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டியது இருக்குது. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிக்க வேண்டியது இருக்குது. இல்லைனா கோயம்புத்தூர் வரைக்கும் போய் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக அலைச்சல் அப்படிங்கிறது அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பகுதியில் இருந்து நிறைய மக்கள் திருப்பதிக்கு போய் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போது செங்கோட்டை தென்காசி இந்த பகுதிகளில் இருந்து தொலைதூர ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதிகை எக்ஸ்பிரஸ், சென்னை நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருக்கிறது, சிலம்பு எக்ஸ்பிரஸ் உட்பட. இதை தவிர்த்து மற்ற நகரங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பெங்களூருக்கும் கிடையாது. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தை இணைக்கும் வகையில் ட்ரெயின் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் அதிகப்படியான மக்கள் திருப்பதி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும். அந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு தென்காசி, ராஜபாளையம், ஸ்ரீபல்லிபுத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம் வழியாக இந்த ரயிலானது திருப்பதி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. ஏன்னா செங்கோட்டையிலிருந்து இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் சேலத்துக்கும் டைரெக்டாக ஒரு ட்ரெயின், ஈரோடுக்கும் டைரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்குமே நேரடி தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் எத்தனையோ புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துகிறது. கோரிக்கையின் அடிப்படையிலோ அல்லது தேவையின் அடிப்படையிலையோ அல்லது அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலையோ எந்த அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஒரு ரயிலை தென்காசி மாவட்ட மக்களுக்காக, இன்னும் சொல்லணும்னா தென்காசி, விருதுநகர், மதுரை மாவட்ட மக்களுக்காக திருப்பதி வரைக்கும் தினசரி ரயிலாக இயக்குனாங்க அப்படின்னா உண்மையிலேயே உள்ளபடியே அது மகிழ்ச்சியான தகவலாக தான் இருக்கும். இப்படி இரண்டு மார்க்கங்கள்லையும் தினசரி ரயிலாக இயக்கும் பட்சம், ஏன்னா இப்போ நிறைய ரயில்கள் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் கூட எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த பழைய பெட்டிகளை கொண்டே இந்த ரயில்களை இயக்குனாங்க அப்படின்னா புதிய ரயில்களுக்கான தேடல் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா பழைய பெட்டிகளை சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கு அதை இப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. இந்த ஐடியா நிச்சயமாக ரயில்வேவுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படி இயக்கக்கூடிய ஆரம்பத்தில் சிறப்பு ரயில்கள் மாதிரி இயக்கி பார்த்தாலே அதுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நிச்சயமாக ஆதரவு இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.